வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று கேட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஜாதகம் பார்க்குறப்ப. பிரதர், நீங்க பாட்டுக்கு பௌர்ணமின்றீங்க, நீங்க பாட்டுக்கு அமாவாசைன்றீங்க. அந்த ஜாதக கட்டத்துல இந்த பௌர்ணமி, அமாவாசை அமைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்தேன். சரி, இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும். ஜென்ம அஷ்டம சனி அமைப்புகள்ல சந்திரன் ஒளியாக இருக்கிற பட்சத்துல கெடுபலன்கள் குறைவாக, அதுல ஜென்ம சனியில வாழ்க்கையில சில நல்ல அமைப்புகள் அப்படின்ற மாதிரி சில தன்மைகள் இருக்கும். ஓகேங்களா? அதுல சந்திரன் ஒளியாக இருக்கணும். சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துல எங்கெல்லாம் இருந்தா ஒளியா இருக்கிறாரு, தானே ஒளியான சந்திரனாக இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சூரியனை மையப்படுத்தி தான் பலன் எடுக்கணும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1, 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா சந்திரன் வளர்பிறையா இருக்கிறாரு, அப்பதான் அமாவாசை அமைப்புல இருந்து வெளியில வந்திருக்காருன்னு அர்த்தம். சூரியன் 4ஆம் இடத்துல சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல தான் சூரியனும் சந்திரனும் கேந்திர பலத்தோடு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அஷ்டமி நவமி அமைப்புகள்ல ஒளியான அமைப்புகளுக்கு சந்திரன் வந்துடுறாரு. அடுத்த 5ஆம் இடம் 6ஆம் இடம் போறாரு. இந்த இடத்துல சந்திரன் ஒளி வட்ட வடிவமாக மாறுறாரு அப்படின்னு வரும். இந்த 5, 6ஆம் இடம் வரும்போது சந்திரன் வந்து ஓரளவுக்கு அந்த அந்த ஓவல் ஷேப்லயே இருப்பாரு. 7ஆம் இடம் பௌர்ணமி. சூரியன் இருக்கிற உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருந்து சூரியனை 1, 2, 3 அப்படின்னு சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா சந்திரன் நேர் எதிரில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த நாள் பௌர்ணமி நாளுங்க. சூரியனும் இது எப்படிங்க சயின்டிபிக்கா பொருந்தும்? சூரியனும் சந்திரனும் எதிரெதிரில் வரும் பொழுது சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு துணைக்கோள். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க ஜோதிடம் எவ்வளவு பெரிய அறிவியல் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு நேர் எதிரில் சந்திரன் வரும் பொழுது பௌர்ணமி அமைப்பு வந்துருது. அடுத்து அவர் தேய்பிரையா மாறுவாரு. சூரியனுக்கு 8ஆம் இடத்துல போகும் பொழுதும் அவர் ஒளியான அமைப்பிலே இருப்பார். ஏன்னா அப்பதானே பௌர்ணமி அமைப்புல இருந்து விலகி இருக்காரு. அடுத்து சூரியனுக்கு 9ஆம் இடத்துல போறாரு. இந்த இடத்துல தேய்பிரை அமைப்புகள் தொடங்கிருங்க, ஆனால் ஒளியாக இருப்பாரு. சூரியனுக்கு 10ல் இருக்கிறாரு. இதுவும் கேந்திர பலம் தான். தேய்பிரை அஷ்டமி நவமி அந்த காலகட்டத்துக்கு வந்துருவாரு. இந்த அமைப்பும் மிக சிறப்பான அமைப்பு தான். வளர்பிறை அமைப்புல சூரியனை விட்டு 1, 2, 3ஆம் இடமும், தேய்பிரை அமைப்புல சூரியனை விட்டு 11, 12ஆம் இடமும் ஒரு மாதிரி இருள் அடிச்ச தன்மை தாங்க, இருள் தன்மை தான். அப்ப ஆக ஒளியான அமைப்பின் தொடக்கம் சூரியனுக்கு கேந்திரம், சூரியனுக்கு 4ல 1, 2 சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அவர் வளர்பிறை அமைப்புகள்ல ஒளியை பெற்றுக்கிட்டே வராரு. அடுத்தடுத்து அப்படியே ஒளியாகவே வராரு. அடுத்து 10ஆம் இடத்துல இருந்து அவர் விலகும் பொழுது ஒளியை முழுமையா இழக்கிறாருங்க. சூரியனுக்கு கேந்திர அமைப்புகள்ல 4, 7, 10 கேந்திரம்னா பெருங்கேந்திரம் வந்து எப்பொழுதுமே பாருங்க, கேந்திர அமைப்புகள்ன்றது 4, 7, 10. இதுல பெருங்கேந்திரம் 10ஆம் பாவகம். ஓகேங்களா? அப்ப 4, 7, 10ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரன் சிறப்பான சந்திரன் தான். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு 4 அந்த சதுர்கேந்திர அமைப்புகள்ல 4 மூளைக்கும் அந்த ஒளியை சிதற செய்வாரு. உங்க ஜாதகமே ஒளியாக இருக்கும். ஒருவர் பிரபலமாக இருக்கிறாரு, ஒருவர் சாதிக்கிறாரு அப்படின்றப்ப அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரர்கள் எப்பொழுதுமே ஒரு ஒளி பொருந்திய நிலையிலே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். ஒளியான அமைப்புல தான் அங்க இருக்கிறாரு, ஆனா அவர் விருச்சகத்துல நீச்ச தன்மையாக ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரு. ஒளி இழந்திருக்கக்கூடிய சந்திரன் அமாவாசை அமைப்புல விருச்சகத்துல இருக்கிறது கண்டிப்பான தவறான அமைப்பு. அவரே வளர்பிறை அமைப்புல ஒரு சூரியனுக்கு 6, 7ஆம் இடத்துல பௌர்ணமி அமைப்புல இந்த வைகாசி விசாகம்லாம் அந்த அமைப்புல தான் வரும். அந்த தன்மையில இருக்கும்போது சந்திரன் முழு பலத்தோடய இருக்கிறாரு. இங்க சந்திரன் நீச்சம்னே வராதிங்க. நீச்சம்னு எடுத்தீங்க, அந்த அடிப்படையில மூல புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய சில ஸ்தான பல அமைப்புகள் சில இடங்கள்ல வேலை செய்யாது. உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி நீச்சம் வராது, சனி திக்பலம்னு வரும். இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கு. சரிங்களா? சரி, இதுல எப்பொழுதெல்லாம் சூரியனை விட்டு விலகி இருக்கணும், சூரியன் சந்திரன் விலகி இருக்கணுங்க. விலகி இருக்கிறாங்க, எதிரில் இருக்காங்கன்னா ஒளியான அமைப்புகள்ல இருக்காங்க. புதன் புதனோட சேர்ந்து இருக்கிற சந்திரன் சுக்கிரனோட புதனோட சேர்ந்து இருக்கிறாருன்னா கூட அது தேய்பிரை அமைப்பு தான். ஏன்னா சுக்கிரனும் புதனும் எப்போதுமே சூரியனோட ஒட்டி வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள் எல்லாமே எதிரில் இருக்கிறாரு, சூரியனுக்கு எதிரில் இருக்காரு, சுக்கிரனுக்கு எதிரில் இருக்காரு, புதனுக்கு எதிரில் இருக்காரு. இந்த அமைப்புல தாங்க சந்திரன் ஒளியான அமைப்புல இருக்காரு. இப்போ இந்த அமைப்பு எடுத்து உங்களுடைய ஜாதகத்தோட பொருத்தி பாருங்க. கோச்சார 7.5 அஷ்டம சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு 6, 8 தசாபுத்தி நடக்குதுன்னா சுத்தம் ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. 6, 8 தசாபுத்தியின் அமைப்புகள்ல உங்களுக்கு மன சங்கடங்கள் இருக்குன்னு அர்த்தம். கோச்சாரத்துல சந்திரனே ஒளியா இருக்கிறாரு, தசாபுத்தி பலமா இருக்கு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களின் ஜட காரகம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. உயிர் காரகத்துவத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க.
ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீடு, வாகனம், லக்ஸரியான வாழ்க்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆனா கணவனையோ மனைவியோ பற்றியான கவலைகள் இருக்கும். கோச்சாரத்துல நீங்க எந்த தசை கோச்சாரத்துல அஷ்டம சனி நடக்கும் பொழுது நீங்கள் எந்த தசாபுத்தியில இருந்தீங்கன்னு பாருங்க. இப்ப நான் சொன்னது அப்படியே அக்யூரேட்டா இருக்கும். இதுதாங்க ஜோசியம், இதுதான் விஞ்ஞானம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.